அனைவருக்கும் வணக்கம். தங்க இலக்கியம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சங்க இலக்கியம், அதாவது சங்க காலத்துல தோன்றுனதுனால சங்க இலக்கியம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு அகத்திணை சார்ந்தோம் புறத்திணை சார்ந்தோம் அடிப்படையில அமைஞ்சதுனால இது திணை இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது. பண்டைய காலத்துல, அதாவது தொன்மையான காலத்துல தோன்றினதுனால பண்டைய இலக்கியம்னு அழைக்கப்படுது. அதோட 18 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. 18 மேற்கணக்கு நூல்கள், அதாவது 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்து மொத்தம் 18 நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சங்க இலக்கியம், திணை இலக்கியம், பண்டைய இலக்கியம், 18 மேற்கணக்கு நூல்கள், இது எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இந்த 18 மேற்கணக்கு நூல்கள்ல 8 தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு அதை வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. சரி, இதுல இப்ப நற்றிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலாவதா 8 தொகையில முதலாவதா அமைச்சிருக்கக்கூடியது. அதுல முதல் பாடல், எல்லா பாடல்களுக்குமே ஒரு சூழல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? அது போல நற்றிணை முதல் பாடலுக்கு ஒரு சூழல் இருக்குங்க. அதாவது தலைவன் பிரிஞ்சு போறான். அப்படி பிரிய போற தலைவன் பிரிஞ்சு போறான்ற செய்திய தோழி தலைவிட்ட சொல்றாங்க. உடனே அதுக்கு தலைவியுடைய மறுமொழி என்ன சொல்றாங்க தோழி சொன்னதுக்கு அப்படின்றதுதான் தலைவியுடைய கூற்றா இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தலைவன் பிரிஞ்சு போக மாட்டான் அப்படின்றதுக்காக தலைவனை பத்தி ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி சில தகவல்களை தலைவி சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்க? தலைவனை பத்தி புகழ்ந்து சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நின்ற சொல்லர் அப்படின்னு ஆரம்பிக்குது பாடல். நின்ற சொல்லர் நீடுதோறு இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே, தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை, நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்து அருளி, நறு நுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அறியலரே. இதுதாங்க பாடல். இந்த பாடலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நின்ற சொல்லர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தலைவனுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க தலைவி. அதாவது சொன்ன சொல் மாறாதவன் தலைவன். நீடுதோறு இனியர் அப்படின்னா பழகுவதற்கு ரொம்பவும் இனிமையானவன் தலைவன். என்றும் என் தோல் பிரிவு அறியலரே, அதாவது தோழி சொன்னாங்கல்ல உன்னை விட்டு பிரிஞ்சு போறான் தலைவன் அப்படின்னு பிரிவு உணர்த்தினாங்கல்ல தோழி, அதற்கு மறுமொழியா தலைவி சொல்றாங்க, என்றும் என் தோல் பிரிவு அறியலரே, என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு எப்பவுமே நினைச்சு கூட பார்க்க மாட்டாதவன் தலைவன். அது மட்டும் இல்ல, தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தாமரை மலர்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்துட்டு சந்தன மரத்துல போய் ஒரு தேனீயானது ஒரு தேன் கூடு கட்டுதான். இங்க சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே உயர்வான பொருட்கள் தான். ஏன்னா தலைவன் உயர்வானவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இங்க சொல்றாங்க, அடுத்து பின்னாடியும் புறையோர் அப்படின்னு தலைவனை பத்தி சொல்றாங்க. இங்க தலைவன் அப்படி உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரன் அப்படின்றதுனால உயர்வான பொருட்களை இங்க சொல்றாங்க. தாமரை மலர் உயர்வானது, சந்தன மரம் உயர்வானது, தேனி இவ்வளவு இனிமையானதும் தான். அதோட அதாவது சாப்பிட்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தரும். அது போல தலைவனுடைய சொல்லானது இனிமையானது, தலைவனுடைய பழகக்கூடிய பழக்கமானது இனிமையானது. அது மட்டும் கிடையாது, அவன் கூட இருந்து அவனோட பழகும் போது நமக்கே ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி எப்படி தேன் நன்மை பயக்குமோ, அது போல தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் நல்ல விதமா வச்சுக்கக்கூடியவன் தான் தலைவன் அப்படின்றத இந்த உவமையில ரொம்ப அருமையா சொல்லிட்டு போறாங்க நற்றிணை பாடல்ல. அடுத்தது புறையமன்ற புறையோர் கேண்மை அப்படின்னு சொல்றாங்க. புறையமன்ற புறையோர் அப்படின்னாலே உயர்ந்தோர் அப்படின்னு அர்த்தம். கேண்மை அப்படின்னாலே ஒழுக்கம், உயர்ந்தோர்களுடைய ஒழுக்கம். அதுதான் தலைவனும் அந்த உயர்ந்த ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய உயர்ந்தோர் அப்படின்னு பாடல்ல சொல்றாங்க. நீரின்று அமையா உலகம் போல, இந்த உலகத்துல நீர் இல்லாம எந்த உயிரும் வாழ முடியாது. அது போலதான் நான் இல்லாம தலைவன் உயிர் வாழ மாட்டான். தம் இன்று அமையா, அடுத்த வரியில சொல்றாங்க, தம் இன்று அமையா நம் நயந்து அருளி. நான் இல்லாம தலைவன் இருக்க மாட்டான். நயந்து அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு பாத்தீங்களா? பொதுவாவே இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதான். வீட்டுல கணவர் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி அதை சரிங்க அப்படின்னு சில நேரத்துல கேட்டுக்கணும். கணவன் கோவப்பட்டா மனைவி அமைதியாவதும், மனைவி கோவப்பட்டா கணவன் அமைதியாகிறதும் நல்ல விஷயம்.
இங்க அப்படிதான் தலைவி சொல்றாங்க, நம் நயந்து அருளி. அதாவது நம்ம மேல இருக்கக்கூடிய அன்புனால நான் என்ன சொன்னாலும் தலைவன் கேட்டுக்குவான் அப்படின்ற மாதிரி நயந்து அருளி, என்ன நான் சொல்ற பேச்ச கேட்கக்கூடியவன் தலைவன் அப்படின்னு சொல்லி நம் நயந்து அருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி. தலைவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா தலைவியினுடைய உள்ளமானது வாடிடுமா. அதனால தலைவியினுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள், ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பசலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருது. அதாவது நம்ம கண்ணாடியை பார்த்து இப்படி அப்படின்னு ஊதும் போது அதுல ஒரு இது படரும் வெண்மை நிறத்துல, ஒளி மங்கி காணப்படும் கண்ணாடி. அது போல தலைவியும் பொலிவிழந்து காணப்படுறா அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. அப்படி பொலிவிழந்து இருக்கும்போது அது வந்து நெற்றியெல்லாம் வந்து சுருங்கி போய் பசலை நோய் அப்படின்ற ஒரு நோயை சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. நறுநுதல், நுதல்னா நெற்றி, நறுநுதல் பசத்தல் அஞ்சி. அதனால நமக்கு பசலை நோய் வந்துரும்னு பயந்து தலைவன் என்ன பண்ணுவான், சிறுமை உருபவோ. சிறுமை உருபவம்னா கீழ்த்தரமான செயல்களை செய்ய மாட்டான். அதாவது பிரிஞ்சு போகணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டான். செய்வு அறியலரே அப்படின்னா அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டான் தலைவன் அப்படின்றாங்க. அப்ப இந்த பாடல்ல, நற்றினை முதல் பாடல்ல ஒரு தலைவன் தலைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விதமா நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தலைவன் உயர்வானவன் தான், உயர்ந்தவன் தான் அப்படின்ற நம்பிக்கை தலைவி மனதுல எப்பவுமே இருக்குதுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.